வணக்கம். நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி சாம்பார் பொடி அரைக்கலான்னு இருக்கேன். சாம்பார் பொடிக்கு என்னென்ன தேவைங்கிறது சொல்கிறேன். 100 கிராம் மல்லிங்க, அதில் பாதி காஞ்ச மிளகா 50 கிராம், கருவேப்பிலை ஒரு கப்பு எடுத்துருக்கேன், ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. 2 கட்டி மஞ்சள், கஸ்தூரி கட்டி மஞ்சள் 2, பெருங்காய கட்டி சின்ன சின்னதாக 3 எடுத்துருக்கேங்க. கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், சோம்பு 1.5 ஸ்பூன், ஜீரகம் 1.5 ஸ்பூன், மிளகு 1.5 ஸ்பூன், உளுந்து 1.5 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், துவரம் பருப்பு 4 ஸ்பூன், மைசூர் பருப்பு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுதாங்க தேவையான பொருட்கள். இதெல்லாம் நம்ம வெறும் கடாயில் ட்ரையாக ஃப்ரை பண்ணி வறுத்துட்டு, கடாயில் ஆயில் போடாமல் ஃப்ரை பண்ணுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கிறதா. அதுக்கு முன்னே இந்த மஞ்சளை நல்லா கட்டியாக இருக்கு இல்லைங்களா, இப்படியே மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது, உடச்சிக்கோங்க. கல்லுலையாவது எதையாவது வச்சு தட்டி உடச்சிட்டு வறுத்துக்கோங்க. கடாய் வச்சு பாருங்கள், மல்லி போட்டிருக்கேன். மல்லி நல்லா வறுக்கணும். தனித்தனியாகவே போட்டு வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வறுபடும். நல்லா வறுத்தா தான் பவுடர் நல்லா வரும். டேஸ்ட் இருக்கும். நல்லா கருகாமல் வறுத்துக்கோங்க. நல்லா தனியாக நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதை எடுத்துடுவோம். எடுத்துட்டு வேறு போட்டுக்குவோம். பருப்பெல்லாம் போட்டுக்குவோம். ஒவ்வொரு பருப்பாகவே போடுங்க. பருப்பு வறுபட்டுச்சுங்க. நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் கலர் வர மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா கருகிடாமல் பார்த்து வறுத்துக்கோங்க. இப்போ துவரம் பருப்பு ஒவ்வொன்றா போடும்போது தான், ஏன்னா அது சின்ன பருப்பு, இது கொஞ்சம் பெருசு. அது சிறு பருப்புக்கு கொஞ்சம் சீக்கிரம் வறுபட்டுரும், இது கொஞ்சம் வறுக்க லேட் ஆகும். அதே மாதிரி இந்த துவரம் பருப்பு கடலைப்பருப்பு வறுக்க லேட் ஆகும். அதனால் தனித்தனியாகவே போட்டுக்கோங்க. ஒன்றா போட்டு ஒன்று வறுத்துட்டு ஒன்று கொஞ்சம் பச்சையாகவே இருக்கும். அதனால் தனித்தனியாக போட்டு வறுத்திங்கன்னா எல்லாருமே நல்லா வறுபட்டுரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி சாம்பார் பொடி நம்ம வீட்லேயே அரைச்சி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்கிறத விட வீட்லேயே அரைச்சிக்கணும். ஒரு 1/2 hour தான் ஆகும். மெனக்கட்டு வேலை செஞ்சிங்கன்னா இது வரும், ஒரு 2 மாதத்துக்கு மேலே வரும். வறுத்தாச்சுங்க. இது நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுக்குவோம். இட்லி பொடிக்கு வெறும் உளுந்தும் கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டால் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். வறுபட்டுச்சுங்க நல்லா. இப்போ உளுந்து நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ மிளகு போட்டுக்குவோம். மிளகு பாதி அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் சோம்பு போடுறேன். சோம்பு போட்டதுமே ஜீரகத்தையும் போட்டுருங்க. ஏன்னா சோம்பு ஜீரகம்லாம் சேம் டைம் தான் ஆகும். அடுப்பு லோவாக வச்சுக்கோங்க. வெடிக்குது ஜீரகம் சோம்புலாம். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு ஜீரகம், கடுகு ஜீரகம்
கடுகும் சீரகமும் ரெண்டும் ஒன்றா போட்டிருக்கேன். கடுகு வந்து பொரியும், வெந்தயம் வந்து செவந்துடுங்க. ரெண்டையும் ஒன்றா போட்டு வறுக்கலாம். கடுகு பாருங்கள் வெடிக்குது. இது வெந்தயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டுமே பொரி ஆகிடுச்சுன்னா இது எடுத்துடுவோம். கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை சும்மா அப்படி இந்த சூட்டில் இருந்தாலே நல்லா மொறுமொறுன்னு ஆகிடுங்க. அப்படியே போட்டோம்னா என்னன்னா திப்பி திப்பியாக இருக்கும், அது நல்லா மையாது. அதுக்காக தான் கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மை வரணுங்கிறதுக்காக கடாயில் போடுறது. நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சுன்னா எடுத்துடலாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை போகணும். லோவில் வச்சுக்கோங்க. கருவேப்பிலைக்கு அயில வச்சுக்காதீங்க, கருவேப்பிலெல்லாம் கருகிடும். அந்த மொறுமொறுப்பு தன்மை வரணும், அந்த ரோவில் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட்டாக கூட நீங்கள் அந்த கடாய் ஸ்டூட்லேயே பண்ணால் கூட போதும். நல்லா மொறுமொறுன்னு ஆற வரைக்கும் இது பண்ணிவிட்டுருங்க. அப்போதான் பவுட்ரு ஆகும் நல்லா அரைக்கும் போது. இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறது எப்போவுமே அது ஒரு டேஸ்ட்டு தாங்க. சாம்பார் பொடி, ரசப்பொடி எல்லாமே. அது மொறுமொறுன்னு வரன்ட்டு வெயிலில் காய வச்சிடாதீங்க, அதோட இதே போயிடும். வெயிலில் காய்ஞ்சதுன்னா அது வந்து கலர் மாறிடும், கருப்பாயிடும். அதனால் நிழல்லையே உலர்த்திட்டு இந்த மாதிரி கடாயில் போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிங்கன்னா போதும். இது நல்லா மொறுமொறுன்னு அழுகிடுச்சுங்க. இதை எடுத்துடுவோம். இப்போ காஞ்ச மிளகா, அதுக்கு முன்னாடி காஞ்ச மிளகாவுக்கு முன்னாடி இந்த பெருங்காயத்தையும் மஞ்சளும் உடச்சி வச்சுருக்கேங்க. 2 கட்டி காமிச்சல அதை வறுத்துடுவோம். ஏன்னா மிளகா 50 கிராம் மிளகாங்களா, அதனால ஒரு 2 ட்ராப்ஸ் ஆயில் போட்டு தான் வறுக்கணும், இல்லைன்னா காரில் அடிக்கும். நல்லா வறுத்தாச்சுங்க. மஞ்சளும் பெருங்காய கட்டியும் நல்லா வறுத்துட்டோம், உடச்சி வச்சுட்டோம். இது ரெண்டையும் இப்போ எடுத்து கொட்டிக்குவோம். எடுத்து கொட்டிட்டு ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் ஆயில் போடுங்க. எந்த ஆயில் வேண்டாம் போடலாம், நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுங்க. இந்த மிளகா காரம் அடிக்கும், அதுக்காக லாஸ்ட்டாக மிளகாவை வறுத்துக்குவோம். ஆயில் போட்டுக்கிறோம் இல்லைங்களா, அந்தளவுக்கு காரம் அடிக்காது. முடிஞ்சால் ட்ரையாகவும் வறுக்கலாங்க. உங்களுக்கு முடிஞ்சதுன்னா ட்ரையாக ஃப்ரை பண்ண பாருங்கள். முடியாத பட்சத்துக்கு கொஞ்சம் ஆயில். காரம் ரொம்ப அடிக்குதுன்னா ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணாது. மிளகா வறுத்தாச்சுங்க. ஆஃப் பண்ணிவிடுங்க. கடாய் சூட்லேயே கொஞ்சம் நேரம் கிண்டுங்க. கடாய் சூட்லேயே கொஞ்சம் நேரம் கலக்கிட்டுருங்க. விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும், ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும். அதனால் கைவிடாமல் நீங்கள் பக்கத்தில் நின்று கலருங்க. ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வு. இது கூட காஞ்ச மிளகாவையும் எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்து காஞ்ச மிளகா இதெல்லாம் நல்லா ஆறினது நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண வேண்டியது தாங்க. பவுடர் பண்ணிவிட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. சாம்பார் பொடியை அரைச்சி முடிச்சுட்டேங்க பாருங்கள். நம்ம வீட்டிலேயே செஞ்சு அரைச்சா எவ்வளோ நாளைக்கு ஒரு இதுக்கு உங்களுக்கு அடிக்கடி சாம்பார் வைக்கிறவங்களா இருந்தால் கூட உங்களுக்கு 2 மாதத்துக்கு வருங்க.
இல்லை அப்படி ரொம்ப நம்ம நிறைய சாம்பார் வைக்கிறவங்களா இருந்தால் 1 மாதமாவது வரும் கண்டிப்பாக. நீங்கள் இந்த இது நம்ம வறுத்ததெல்லாம் சேர்க்கும்போது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வருங்க. பவுடரும் 1/4 கிலோ வரும், 300 கிராம் பக்கம் பவுடர் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வேணுன்னா நிறைய குவான்டிட்டி அரைச்சி நான் சொன்னதையே டபுள் மடங்காக போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். மிக்ஸியில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். நீங்கள் நிறைய போடும்போது மிக்ஸிலேயே பவுடர் பண்ண வேண்டியதில்லை. பாருங்கள் 476 கிராம் இருக்குது இந்த பவுடர் அரைச்சது. இந்த பவுலோட வெயிட் எவ்வளோன்னு நம்ம பார்த்துருவோம். இதே மாதிரி பவுல் என்கிட்ட இன்னொன்று இருக்குது பாருங்கள். 42 கிராம் தான் இந்த பவுலு. நமக்கு 476 இருக்குங்க. அதில் 42 கிராம் நமக்கு போச்சுன்னா 430 கிராம் இருக்குங்க. 430 கிராம் இருக்குங்க பவுடர். பாருங்கள், 1/2 கிலோ பக்கம் வந்துருச்சு பவுடர். இது கண்டிப்பாக உங்களுக்கு 4 பேர் இருக்கிற ஃபேமிலியாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக 2 மாதம் வரைக்கும் வரும். நிறைய பேர் இருக்குங்களா இருந்தால் 1 மந்த்துக்கு தான் வரும். இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம். நிறைய வேணும்னாலும் நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு நான் சொன்ன மாதிரி குவான்டிட்டி நான் சொன்ன அளவுகள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்கள் நிறைய வேணும்னா உங்களுக்கு இதுக்கே 1/2 கிலோ அளவுக்கு வந்திருக்கு பவுடர். இப்போ உங்களுக்கு 1 கிலோ வேணும்னா எவ்வளோ அளவுக்கு அரைக்கணும்னு பார்த்துக்கோங்க. டபுள் மடங்கு போடுங்க எல்லாத்தையும். இது இந்த பவுடர் சாம்பாருக்கு, டிஃபன் சாம்பாருக்கும் வைக்கலாம், புளி ஊற்றி வைக்கிற சாம்பாருக்கும் வைக்கலாம், சாம்பார் சாதத்துக்கும் போடலாங்க. நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 3 இதுக்கும் போடலாங்க. பருப்பு இதில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடலாங்க. சாம்பார் சாதத்துக்கு இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது சாம்பார்னால் 1 ஸ்பூன் போதுங்க. சாம்பார் சாதம்னா தான் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும்ல, அதுக்காக 2 ஸ்பூன் போடணும். அது நீங்கள் என்ன அளவு அரிசி பருப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்படி பார்த்து மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. நான் 1/4 கிலோ அரிசின்னா 2 ஸ்பூன் போடுவேன். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடுவேன் சாம்பார் சாதத்துக்கு. 100 கிராம் பருப்புனா உங்களுக்கு 1 ஸ்பூன் போதும். அந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்து ஒரு வாட்டி நீங்கள் வச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்மெல்லு பாருங்கள், என்ன ஸ்மெல் வருது. சாம்பார் நம்ம வீட்டிலே வறுத்து அரைக்குவோம். கடையில் வாங்குறது சாம்பார் பொடி அவ்வளோ ஸ்மெல் வராது. அது இல்லாமல் அதில் வேறு என்னமோ மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேங்க. நம்ம வீட்டிலே அரைச்சது. நீங்களே இந்த மாதிரி அரைச்சி பார்த்து சாம்பார் வச்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.